சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஏராளமானவர்கள் காட்சியை நீங்கள் காண முடிகிறது. இருந்தாலும் கூட போலீசார்கள் இவர்களை கட்டுப்படுத்துவதில் திணறி வருகிறார்கள். தொடர்ந்து போலீசார்கள் இவர்களை கட்டுப்படுத்துவதில் தொடர்ந்து திணறி வருகிறார்கள். ஏற்கனவே காவல்துறையிலிருந்து முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டாலும் கூட சென்னையின் பல்வேறு பகுதியிலிருந்து திடீரென இவ்வளவு பெரிய மக்கள் எப்படி இந்த மைய பகுதிக்கு வந்தார்கள்? ஏற்கனவே சென்னையின் இந்த முக்கியமான பகுதிகள் இவர்கள் வந்துவிடக் கூடாது என்று எழும்பூர் முழுவதுமே தடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட போலீசாரின் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் சோடை போனது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த பேரணிக்கு தடை மறுக்கப்பட்டிருந்தது போதும் கூட இவ்வளவு மக்களை இங்கு குழுமி இருப்பதற்காக போலீசார் எப்படி அனுமதித்தார்கள், எப்படி இவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் என்பதும் மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறது. இருந்தாலும் கூட இவர்கள் தரப்பிலிருந்து அந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி தற்போது நடந்து வருகிறது. போலீசார் தரப்பிலிருந்து இந்த கூட்டத்தை கலைப்பதற்காகவும் இவர்களை தொடர்ந்து கைது செய்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது வரை கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்தாலும் கூட இந்த கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கையை தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இந்த சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகம் முன்பு இந்த சாலை முழுவதுமே, எழும்பூர் சாலை முழுவதுமே ஏராளமான இந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தற்போது சென்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பேக் டு யூ. ராம்குமார், தொடர்ந்து பேசலாம், நீங்க தொடர்பிலேயே இருங்க. தமுமுக தொண்டர்களுடைய போராட்டம் குறித்து நமது செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், காவல்துறை இப்ப என்ன நடவடிக்கை எடுக்கிறதா இருக்காங்க? ஏன்னா இவ்வளவு ஆயிரக்கணக்கில் இத்தனை பேர் வருவாங்கன்னு அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அமெரிக்க தூதரக முற்றுகை இதே மாதிரி தான் நடந்துச்சு. இப்போ காவல்துறை இதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கிறதா இருக்காங்க? கண்டிப்பாக ரேவதி, தமுமுக அதாவது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் இங்கு ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். காவல்துறை இந்த கூட்டத்தை பார்த்து என்ன செய்வது என்று தற்போது அவர்கள் புரியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏற்கனவே இந்த போராட்டம் நடத்துவதற்கு இவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். தற்போது நமது ஒளிப்பதிவாளர் இந்த இடத்தில் எப்படி சமாளிப்பது என்பது குறித்து தற்போது காவல்துறை மிகவும் என்ன செய்வது என்று தெரியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது அரசு பேருந்துகளை பயன்படுத்தி இவர்களை கைது செய்து அவர்களை அந்த வாகனத்தில் எடுத்து செல்கின்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நமது செய்தியாளர் ராம்குமார் சொன்னது போல தற்போது வரை 2000 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். பல முனைகளில் இவர்களை முன்னெச்சரிக்கையாக கைது செய்யப்பட்டிருந்தும் தொடர்ந்து இந்த கூட்டத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கிறது. ஏற்கனவே இதனுடைய ஒரு பகுதியாக தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களை தற்போது காவல்துறை சென்னையில் ஒரு நிலைமை தான் தற்போது பார்க்க முடிகிறது. தற்போது ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுகிற சென்னை எழும்பூருடைய ஒரு பிரதான சாலையில் தான் இந்த போராட்டம் நடக்கிறது. அதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னையினுடைய அண்ணா சாலையில் முக்கிய பிரதான சாலையான மவுண்ட் ரோட்டில் இதே போராட்டத்தை அவர்கள் நடத்தி இந்த போராட்டத்தில் இருக்கிறார்கள். சென்னை போலீசார் இவர்களை எப்படி கையாள்வது என்று தெரியாத தொடர்ந்து பேசலாம். இப்போ ராம்குமாரிடம் கேட்கலாம். ராம்குமார், நீங்க சொல்லுங்க, இப்போ ட்ரெயின் மூலமா வந்தவங்க எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? ஏற்கனவே 2000 பேர் கைது செய்யப்பட்டதா சொல்லியிருக்கீங்க. இப்போ ரயில் மூலமா வந்தவங்களை கைது செஞ்சிருக்காங்களா? எத்தனை பேர் வந்தாங்க? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த பேரணியை ஏற்கனவே கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே திட்டமிட்டிருந்தது. அதற்கான அனுமதியை காவல்துறையிடமும் நீதிமன்றத்திடமும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் கேட்டிருந்தார்கள். முன்னதாக காவல்துறை அவர்களுக்கு அனுமதி கொடுத்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யும் போது பிறகு பல்வேறு காரணங்களை காட்டி காவல்துறையினர் இவர்களுக்கு அந்த பேரணி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதற்கு பிறகு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள். அங்கும் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இருந்தாலும் கூட நாங்கள் திட்டமிட்டபடி அந்த குறிப்பிட்ட தேதியில் அந்த நேரத்தில் நாங்கள்
தாங்கள் தங்களது பேரணியை தொடங்குவோம், திட்டமிட்டபடி அந்த பேரணியை நடத்துவோம் என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படியே இன்று திடீரென சென்னை இந்த பேரணியை நடத்திவிடக் கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உயர்நீதிமன்றம் அனுமதியை மீறி நடத்தக்கூடாது என்று சென்னை போலீசார் கடந்த 2 நாட்களாகவே இந்த பேரணியை நடத்துவது தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று பேரணி நடைபெறுவதற்கு முன்பாக சென்னையின் புறநகர் பகுதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த பேரணியில் கலந்து கொள்வதற்காக வர இருந்த மக்களை அந்தந்த சென்னையின் அந்த புறநகர் பகுதிகளிலே தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை புறநகர் பகுதியான வண்டலூரில் மட்டும் 385 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதே போன்று தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து ரயில் மூலமும் வந்த சென்னை சென்ட்ரலில் 90 பேர் காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சின்ன அளவிலான பல மாவட்டங்களும் சிறிய அளவிலான பேரணிகள் நடந்திருக்கிறது, சிறிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்று 2 மணி வரையில் சென்னையின் முக்கிய பகுதியான அதுவும் சென்னையின் காவல்துறை ஆணையர் உள்ள இந்த எழும்பூர் இந்த சாலையில் ஒரு போலீசார் ஏராளமான கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் பேரணி செல்வதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் பகுதியில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இருந்தாலும் கூட இவர்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திடீரென இந்த பகுதியில் தமிழ்நாடு காவல்துறை ஆணையர் அலுவலகத்தை திடீரென கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து வரத்துறையினார்கள். தற்போது 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணிகள் நடத்தி வருகிறார்கள். ஆனால் காவல்துறையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தற்போது சோடை போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் இந்த பேரணி தடையை மீறி பேரணி நடத்துவதாக திட்டமிட்டு இருந்தும் கூட அவர்களை தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் கடந்த 2 நாட்களாக. ஆனாலும் இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்கள் திடீரென எப்படி, அதுவும் சென்னையின் காவல்துறை ஆணையர் அலுவலகம் உள்ள இந்த சாலைகள் எப்படி வந்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார்கள் என்ன செய்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் உயர்நீதிமன்றம் இவர்களது பேரணிக்கு தடை விதித்தும் கூட எப்படி போலீசார்கள் இவர்கள் இவ்வளவு பேரை இங்கு வருவதற்கு அனுமதித்தார்கள், அவர்களின் பாதுகாப்பு பணி எந்த அளவில் இருந்தது, எப்படி இவர்கள் இங்கு அனுமதித்தார்கள் என்பதும் மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருந்தது. ஏனென்றால் இவர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தார்கள். சென்னை எழும்பூரில் இருந்து இவர்கள் பயணித்து சிந்தாதிரிப்பேட்டை வழியாக சென்னை கடற்கரை சாலையில் உள்ள தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தார்கள். தமிழ்நாடு அரசு தங்களை கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். ஆனால் கடந்த 2 நாட்களாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று காலையில் இருந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் சென்னை எழும்பூர் பகுதியில் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய மக்கள் தடையை மீறி இங்கு வருவதற்கு எப்படி போலீசார்கள் அனுமதித்தார்கள், ஏன் அவர்கள் அந்த பாதுகாப்பு பணி ஈடுபடவில்லை? இது மட்டுமல்லாமல் இந்த கூட்டம் இவ்வளவு அனுமதி இன்று கூடியதன் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா சாலை, சென்னை சுற்றியுள்ள இந்த எழும்பூரை சுற்றியுள்ள இந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போலீசார்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதும் மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறது. இங்கு 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கு கூடியிருந்தாலும் கூட இங்கு தற்போது சிறிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. போலீசார்கள் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகம் உள்ள அந்த சாலை முழுவதுமே இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த உறுப்பினர்கள், கட்சியை சார்ந்த இந்த நபர்கள் இருக்கிறார்கள். சிறியவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் என ஏராளமான நபர்கள் கலந்திருக்கிறார்கள். இவர்கள் சென்னை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்தும் இங்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் தரப்பில் இருந்து 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி நடத்தப்படுகிறது. தற்போது வரை கிட்டத்தட்ட 615 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற சென்னை புறநகர் பகுதியில் இங்கு குழுமி இருந்த இங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் அவர்கள் வைத்துள்ள வாகனங்களில் கூட்டி அழைத்து செல்கிறார்கள். அவர்களை படிப்படியாக இங்கு உள்ள இந்த ஆட்களை குறைப்பதற்காகவும் இங்கு உள்ள நிலைமையை சரி செய்வதற்கும் போலீசார் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மெதுவாக ஒவ்வொரு பேருந்து வாயிலாக, பேருந்து மூலமாக இங்கு உள்ள நபர்களை கலைத்து செல்வதற்கு போலீசார் தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இருந்தும் கூட தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான நபர்கள் வண்ணமே இருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு கூட்டம் அதிகரித்து வருகிறது. கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக இங்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. எப்படி சென்னையின் மையப்பகுதியான காவல்துறை ஆணையர் அலுவலகம் உள்ள இந்த பகுதியில் எப்படி திடீரென போலீசாரின் அந்த பாதுகாப்பையும் மீறி எப்படி உள்ளே நுழைந்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலே சோடை போயிருக்கிறது. கடந்த 2 மணி நேரமாக இங்கு ஆர்ப்பாட்டம் நடந்து
போக்குவரத்துக்கு நெரிசல் ஏற்பட்டாலும் கூட இங்கு இருக்கும் நபர்களே அகற்றாமல் போலீசார்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ராம்குமார். எழில், இப்ப அங்க தொண்டர்கள் முற்றுகையிட்ட போராட்டம் நடத்துற எல்லா இடத்துலயுமே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பொதுமக்களுக்கு இந்த போராட்டத்தினால வேற ஏதாவது பாதிப்பு இருக்கா? இப்ப காவல்துறையினர் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அதிக அளவுல குவிக்கப்பட்டிருக்காங்களா? ரேவதி, நிச்சயமாக காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அவர்கள் பலமாக ஈடுபடவில்லை என்பது நன்றாகவே தெரிகிறது. ஏற்கனவே இஸ்லாமிய அமைப்புகள் சென்னை அண்ணா சாலையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி சென்னையை ஸ்தம்பிக்க செய்திருந்தார்கள். இதே நிலைமையில் பிரதான சாலையில் இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அமைதியான முறையில் அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து அரசு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். தொடர்ந்து இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஈடுபடுகிறார்கள். ஏற்கனவே இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் மட்டும்தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. பல தரப்பட்ட இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த ஏராளமானோர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். தற்பொழுது காவல்துறை என்ன செய்வது என்பதை தெரியாத அளவில் தற்பொழுது அவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். சுமார் 2000 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறினாலும், ஆனால் இங்கு ஏராளமானோர் இந்த இடத்தில் குவிந்து நின்று அவர்களுடைய கோரிக்கைகளை பதாகைகளின் மூலமாகவும் அதே போன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிகளை கையில் ஏந்தியபடி அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது அரசு பேருந்துகளை பயன்படுத்தி அவர்களை கைது செய்து அவர்களை அழைத்து செல்வதற்காக அவர்கள் முற்பட்டாலும், ஆனால் இத்தனை பெயரை இவ்வளவு ஆயிரக்கணக்கானோர், நூற்றுக்கணக்கானோர், ஆயிரக்கணக்கானோர் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து அவர்களை எங்கே எடுத்து சென்று அடைப்பது என்று தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் கேட்டது போல காவல்துறை எவ்வளவு பேர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விட இந்த இடத்தில் பெரிய அளவில் காவல்துறையினுடைய எண்ணிக்கையில் போராட்டக்காரர்களை முற்றிலுமாக அவர்கள் தடுத்து நிறுத்துவதற்கான காவல்துறையினுடைய எண்ணிக்கை மிக குறைவான அளவில் இருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு பேருந்து இருக்கிறது, ஆனால் இந்த பேருந்தில் பெரிய அளவில் அவர்களை கைது செய்வதற்கான காவல்துறையினர் இந்த இடத்தில் இல்லாமல் இருக்கிறார்கள் நாம் சொல்ல வேண்டும். இப்படியாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் பல்வேறு வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது சிறைச்சாலையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற இஸ்லாமியர்களை விடுவிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் கோரிக்கையாக வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரேவதி, அதே போன்று அவர்கள் இடஒதுக்கீடு பிரச்சனையை முன்வைத்திருக்கிறார்கள். இடஒதுக்கீட்டில் 5% அதிகமாக தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே தலைமை செயலகத்தில் ஆனால் இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி வழங்காத நிலையில்தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்த இடத்தில் ஒரே இடத்தில் எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ரேவதி, தமுமுக தொண்டர்களுடைய போராட்டம் குறித்த தகவல்களை கொடுத்த ராம்குமார் மற்றும் எழில் இருவருக்கும் நன்றி. பிற செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதற்கு திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் தங்களின் முப்பெரும் கோரிக்கைகள் வெற்றி பெற ஆவண செய்ய வேண்டும் என்று அரசை கேட்டுக் கொள்வதற்காக இன்றைய தினம் சென்னையில் தலைமை செயலகத்தை நோக்கி அமைதி பேரணி ஒன்றினை நடத்துவதற்கு கூட அரசு அனுமதி மறுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அண்மை காலங்களில் மக்களுக்குரிய சாதாரண அடிப்படை உரிமைகளை கூட பறிக்கின்ற வகையில் அதிமுக அரசு பேரணி நடத்த தடை, பொதுக்கூட்டம் நடத்த தடை என்றெல்லாம் கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை திமுக வன்மையாக